ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூடியூப் அப்ளிகேஷன் டிவியில் யூஸ் பண்ணும்போது மொபைல் யூஸ் பண்ணி வீடியோ சர்ச் பண்ணுறது எப்படி மொபைல்லையே வாய்ஸ் சர்ச் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிவியில் செட்டிங்ஸ், அதில் நெட்வொர்க் செட்டிங்ஸ், வயர்லெஸ் கனெக்ஷன் இருக்கும். அதில் போய் மொபைல் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நிறைய பேர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இன்னும் தெரியாமல் இருக்கிறாங்க. கன்ஃபியூஸ் ஆகி டவுட் கேட்குறாங்க. அதில் கேஸ்டிங் ஆப்ஷன், மிரா காஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. வைஃபை கனெக்ட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியறதில்ல. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலாம். இப்போ மொபைல் யூடியூப்பில் கனெக்ட் பண்ணி எப்படி வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத மட்டும் பார்ப்போம். எல்இடி டிவி மார்க்கெட்டில் இப்போ நிறையா மாடலில் நிறைய நேமில் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. மேக்ஸிமம் எல்லாருமே வாங்குறது நான் பிராண்டட் டிவி தான் அதிகமாக இருக்குது. அதுக்கான காரணம் ப்ரைஸ் பிராண்டட் காட்டிலும் நான் பிராண்டடில் பார்த்திங்கன்னா கம்மியாகவே நமக்கு கிடைக்கிறதுனால நிறைய பேர் அதான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே வாய்ஸ் சர்ச் ரிமோட் வருதான்னு பார்த்திங்கன்னா வர்றது கிடையாது. இப்போ நம்ம பார்க்குற ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா யூடியூப் அப்ளிகேஷன் தான். லிங்க் வித் டிவி கோடு யூடியூபுக்கு மட்டும் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். மொபைல் யூஸ் பண்ணி எப்படி வாய்ஸ் சர்ச் யூஸ் பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் அதில் வரும். மற்ற அப்ளிகேஷன்ஸுக்கு இது ஒர்க் ஆகாது. அப்ளிகேஷன்ஸ்னால் அந்த நம்ம ஸ்மார்ட் டிவியில் இருக்கிற ஓடிடி ஆப்ஸ், ஹாட்ஸ்டாரு இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஸுக்கெல்லாம் ஒர்க் ஆகாது. இது யூடியூப்லேயே வருது, லிங்க் வித் டிவி கோடுன்னு. ஸோ அது நம்ம மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறது அதை தான் பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்க்குறது, மூவ் பண்ணுறது, லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம ரிமோட்டில் தான் பண்ணுவோம். இது ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த நண்பர்களுக்கு தெரியும். இது தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறோம், எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு யூடியூப் அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்கலாம். இதில் சர்ச் போகும், லாஸ்ட்டாக செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனில் 7ஆவதாக லிங்க் வித் டிவி கோடு நிறையா இருக்கும். அதில் லிங்க் வித் டிவி கோடு அதில் உள்ள போய்க்குவோம். அதில் ஓகே கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த கோடு, அந்த நம்பர்ஸ் காட்டும். நமக்கு வந்துருக்கிறது 739599281 நெக்ஸ்ட்டு நம்ம மொபைல் எடுத்துக்குவோம். மொபைலில் யூடியூப் ஓப்பன் பண்ணதையுமே மேலே ரைட் சைடில் ஒரு கேஸ்டிங் ஆப்ஷன் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுது பார்த்தீங்களா? அதில் உள்ளே போனது இந்த மாதிரி லிங்க் வித் டிவி கோடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் டிவியில் காட்டின அந்த கோட் நம்பர்ஸை நம்ம இதில் என்டர் பண்ணி லிங்க் பண்ணலாம். 7395992813238 லிங்க் வந்துருச்சு. லிங்க் ஓகே ஆகிடுச்சு. இப்போது அதில் நம்ம ஓகே கொடுக்கும்போது வாய்ஸ் சர்ச் ரிமோட் இதில் உள்ளே போனோம்னா எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துருச்சு. இப்போ வாய்ஸ் சர்ச்சு இதில் தமிழ் சாங்ஸ், தமிழ் மூவி, தமிழ் ட்ரெய்லர் நம்ம என்ன சர்ச் பண்ணோம்னாலும் அப்படியே ஓப்பன் ஆகும். அடுத்தது லெஃப்ட் ரைட் மூவ் எல்லாமே நம்ம இதுலேயே பண்ணிக்கலாம். நோ காப்பி ரைட். இப்போ காப்பி ரைட் இல்லாத வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அடுத்தது இதுலேயே ப்ளே அப்படி கொடுத்தோம்னா சென்ட்ரல் இருக்கிறதுல அப்படியே வீடியோஸ் ப்ளே ஆகிக்கும். இதுலேயே ரைட் சைடு மூவ் பண்ணுறதுக்கு, லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே இதிலேயே பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறையா டெக் சேனல்ஸ், மொபைல்ஸ் பற்றின சின்ன சின்ன அப்டேட்ஸ், ஆண்ட்ராய்ட் டிவி யூசேஜஸ், இதெல்லாம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோ பதிவுகள் இருக்குது. எல்லாருமே சர்ச் பண்ணி பாருங்கள். இன்னொரு டைம் வாய்ஸ் சர்ச் பண்ணுறது எவ்வளோ ஸ்பீடில் ஒர்க் ஆகுதுங்கிறத மறுபடியும் காட்டுற பாருங்கள். தமிழ் சாங்ஸ், தமிழ் படங்களில் வர்ற பாட்டு எல்லாமே வந்துருச்சு. அடுத்து இன்னொரு சர்ச், நோ காப்பி ரைட் வீடியோஸ் அப்படின்னு நம்ம பண்ணலாம். இதில் எல்லா ஆண்ட்ராய்ட் டிவிக்குமே இது யூஸ் ஆகும். இந்த மாடலுக்கு தான் யூஸ் ஆகுன்ட்டுலாம் இல்லை. நோ காப்பி ரைட் வீடியோ, மறுபடியும் சொல்லுவோம், நோ காப்பி ரைட் வீடியோஸ். பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ரைட் சைடு மூவ் பண்ணும்போது அப்படியே ரைட் சைடு
ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகும். இப்போ டவுன் பண்ணுறேன், வருது. ஒரு வீடியோ ப்ளே பண்ணலாம். யூடியூப்பில் வீடியோ ப்ளே ஆகுது இல்லையா, ஆட்ஸ் தான் அதிகமாக வருது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள் இன்னுமே நிறைய நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ் சேனலில். அடுத்தது எல்இடி டிவி என்னென்ன ஆப்ஷன்ஸோடு வாங்கலாம், நீங்கள் வாங்குகிற டிவி உங்கள் வீட்டுக்கு கரெக்டாக இருக்குதா, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும், பெஸ்ட்டான ஒரு டிவியாக பிராண்டட் ஆர் நான் பிராண்டட் எதாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸ் இருக்கிற டிவி எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ்என் எலக்ட்ரானிக்.